வெல்கம் பேக் டு நிறைகுலம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிபிஎஸ்இ 4th ஸ்டாண்டர்ட் உடைய 4th லெசன் பாப்பா ஜப் பச்சே தே. பாப்பா பாப்பா மீன்ஸ் ஃபாதர், அப்பான்னு அர்த்தம். ஜப் பச்சே தே, ஜப் ஜப் மீன்ஸ் வென், எப்பொழுது அப்படின்னு அர்த்தம். பச்சே பச்சே மீன்ஸ் சைல்டு. நம்ம அப்பா சின்ன பிள்ளையா இருந்த பொழுது உள்ள இன்சிடென்ட் எல்லாத்தையும் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். पापा जब छोटे थे तो उनसे अक्सर पूछा जाता था. पापा पापा मीन्स फादर. जब छोटे थे, छोटे छोटे मीन्स ஸ்மால் அர்த்தம். அப்பா சின்ன பிள்ளையா இருந்த பொழுது தோ உன்சே உன்சே மீன்ஸ் அவர்களிடம் அர்த்தம். அவர்கிட்ட அக்சர் அக்சர் மீன்ஸ் ஆஃபன், பெரும்பாலும் சொல்லுவாங்க இல்லையா அக்சர். பூச்சா ஜாத்தா தா, பூச்சா பூச்சா மீன்ஸ் ஆஸ்க், கேக்குறது. அவங்க கிட்ட சில கேள்விகளை அடிக்கொருக்க கேட்பாங்களாம். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தா, बड़े बड़ों होकर तुम क्या बनना चाहते हो. बड़े होकर, बड़े बड़े मीन्स பிக், பெரிய ஆளா, होकर होकरனா ஆகிறது, பெரிய பிள்ளையா ஆனதுக்கு பிறகு तुम क्या बनना चाहते हो. तुम மீன்ஸ் யூ, நீ क्या क्या மீன்ஸ் வாட், என்ன, பண்ணா பண்ணா மீன்ஸ் ஆகிறது அப்படின்னு அர்த்தம், மேக்குன்னு அர்த்தம். நீ என்னவா ஆகுறதுக்கு சாக்தே ஹோ, சாக்தே சாக்தே மீன்ஸ் வாண்ட், உனக்கு என்னவா ஆகணும், உனக்கு என்னவா ஆகணும்னு ஆசை இருக்குன்னு கேட்பாங்களே. சாக்தே மீன்ஸ் வாண்ட், உனக்கு என்னவா ஆகணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்கிறாங்க. पापा के पास जवाब हमेशा तैयार होता. पापा के पास, पापा मीन्स फादर, पास மீன்ஸ் இடம்னு அர்த்தம், அவங்க பக்கத்துல, நியர். அப்பா அப்பா கிட்ட ஜவாப், ஜவாப் மீன்ஸ் ஆன்சர், எப்பவுமே ஆன்சர் ஹமேஷா, ஹமேஷா மீன்ஸ் ஆல்வேஸ், எப்பொழுதுமே. தயார் ஹோத்தா, தயார் தயார் மீன்ஸ் ரெடியா இருக்குமா. அப்பா கிட்ட அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எப்பவுமே ரெடியாவே இருக்கும். மகர் உன்கா ஜவாப் ஹர் பார் அலக் அலக் ஹோத்தா தா. மகர் மகர் மீன்ஸ் பட், ஆனா உன்கா ஜவாப், ஜவாப் மீன்ஸ் ஆன்சர், அவங்களுடைய பதில் எப்படி இருக்குமா. ஹர் பார், பார் மீன்ஸ் முறைன்னு அர்த்தம், ஒரு டைமும், ஒரு தடவையும். அலக் அலக், அலக் அலக் மீன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா, ஹோத்தாத்தா டிஃப்ரெண்டாவே தான் இருக்கும். ஒரு தடவை கேட்டா ஒன்னு சொல்லுவாங்க, மறு தடவை கேட்டா இன்னொன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அவங்களுடைய பதில் வெவ்வேறா தான் இருக்கும். शुरू 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 में पापा चौकीदार बनना चाहते थे. शुरू शुरू that means at the starting. शुरू means starting. शुरू शुरूன்னு வந்துச்சுன்னா அது beginning, ரொம்ப ஃபர்ஸ்ட் மே. பாப்பா அப்பா என்ன சொல்லியிருக்காங்க, சௌக்கிதார் பண்ணா சாக்தே தே. சௌக்கிதார், சௌக்கிதார் மீன்ஸ் வாட்ச்மேன், இந்த காவலாளின்னு சொல்லுவாங்க இல்லையா. சௌக்கிதார் பண்ணா சாக்தே தே, அவங்களுக்கு வாட்ச்மேன் ஆகணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆசையா இருந்திருக்கு. उन्हें यह सोचना बहुत अच्छा लगता था कि जब सारा शहर सोता है चौकीदार जागता है. उन्हें மீன்ஸ் அவருக்கு, எது சோச்சனா, சோச்சனா மீன்ஸ் திங்க், அதை யோசிச்சு பாக்குறதுக்கு. பகுத் அச்சா லக்தா தா, பகுத் அச்சா தட் மீன்ஸ் வெரி குட், ரொம்பவே சந்தோஷமா இருக்கும், ரொம்பவே அவருக்கு நல்லா இருக்குமா. எதை யோசிச்சு பார்க்க அப்படின்னா, ஜப் சாரா ஷகர் சோதா ஹை. ஜப் ஜப் மீன்ஸ் வென், எப்போ. சாரா சாரா மீன்ஸ் ஹால், ஹோல்னு அர்த்தம். எல்லா ஷகர், ஷகர் மீன்ஸ் நகரம், நகரம் சொல்லுவோம்ல சிட்டி, அந்த சிட்டி முழு சிட்டியுமே சோத்தா ஹை, சோத்தா சோத்தா மீன்ஸ் ஸ்லீப், தூங்கிட்டு இருக்கும் போது சௌக்கிதார் ஜாக்தா ஹை, சௌக்கிதார் அந்த வாட்ச்மேன் என்ன பண்ணிருப்பாங்க, ஜாக்தா ஜாக்தா மீன்ஸ் அவேக், முழிச்சிருப்பாங்க. அதை நினைக்கும் போது அவருக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. உன்ஹே எக் சோச்னா பி அச்சா லக்தா தா. உன்ஹே உன்ஹே அவருக்கு, எகு சோச்சனா, சோச்சனா திங்க்னு சொன்ன இல்லையா, அவருக்கு இதை யோசிக்கிறது கூட, பீன் வந்துச்சு இல்லையா, சோ ஆல்சோ அவருக்கு இது கூட அச்சா லக்தா தா, ரொம்ப சந்தோஷமா இருக்கா. என்ன அப்படின்னா, கி ஜப ஹர் கோயி சோயா ஹுவா ஹோ. ஹர் கோயி, ஹர் வென், ஜப் மீன்ஸ் வென், ஹர் கோயி, கோயி மீன்ஸ் எனிஒன், ஹர் கோயினா ஒவ்வொருத்தவங்களுமே, சோயா ஹுவா ஹோ, சோயா சோயா மீன்ஸ் ஸ்லீப்பர், அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருக்கும் போது. வகு கூப் ஷோர், கூப் கூப் மீன்ஸ் வெல், ரொம்ப ஜாஸ்தியான, ஷோர் ஷோர் மீன்ஸ் நாய், சத்தம்னு அர்த்தம். கூப் ஷோர் மச்சா சக்தே ஹை. மச்சா மச்சா மீன்ஸ் மேக், அவங்களால அந்த நிறைய சத்தத்தை எழுப்ப முடியுமா. எல்லாரும் தூங்கிட்டு இருக்க டைம்ல நம்ம மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கலாம், சத்தம் போட்டுட்டு இருக்கலாம் அப்படிங்கறதும் அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. உன்ஹே பக்கா யக்கீன் தா கி படே ஹோக்கர் வகு சௌக்கிதார் ஹி பனேங்கா. உன்ஹே உன்ஹே மீன்ஸ் அவருக்கு, பக்கா யக்கீன், யக்கீன் மீன்ஸ் ஒரு டெசிஷன், முடிவா இருக்கு. தாக்கி படே ஹோக்கர், படே படே மீன்ஸ் பிக், பெரியவங்களா ஆனதுக்கு பிறகு வகு சௌக்கிதார் கி பனேங்கா, சௌக்கிதார் வாட்ச்மேனா தான் நம்ம என்ன ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே ஒரு டெசிஷனே முடிவாவே இருக்குது. लेकिन एक दिन अपने चटकदार हरे टेल को लिए आइसक्रीम
वाला आ गया लेकिन मीन्स बट आना एक दिन मीन्स ஒரு நாள் अपने சட்டக்தார் மீன்ஸ் ரொம்ப அழுத்தமான ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஹரே ஹரே மீன்ஸ் கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய அந்த டேல் மீன்ஸ் கையில தள்ளிட்டு போகக்கூடிய அந்த வண்டிய டேல்னு சொல்லுவோம். டேல் கேலியே அந்த டேலை எடுத்துக்கிட்டு ஐஸ்கிரீம் வாலா மீன்ஸ் ஒன் ஹூ செல் த ஐஸ்கிரீம் யார் ஐஸ்கிரீம் விக்கிறாங்களோ அவங்கள நம்ம ஐஸ்கிரீம் வாலான்னு சொல்லுவோம். ஆகையா ஐஸ்கிரீம் வாலா என்ன பண்றாங்க வராங்க எதை எடுத்துக்கிட்டு வராங்க ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய அந்த கை வண்டியை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய ஐஸ்கிரீம் வாலா வரத நம்ம பாப்பா பாக்குறாங்க. பை வா பாப்பா ஐஸ்கிரீம் வாலா பனேங்கே பை வா தட் மீன்ஸ் ரொம்ப எக்ஸைட் ஆனா சொல்லுவோம் இல்லையா அல்லாஹ் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ரொம்பவே எக்ஸைட் ஆகி பை வா அப்படின்னு சொல்றாங்க. பாப்பா ஐஸ்கிரீம் வாலா பனேங்கா பாப்பா என்ன சொல்றாங்க ஐஸ்கிரீம் வாலா பனேங்கா நான் என்னவாயிருவேன் ஐஸ்கிரீம் செல்லரா ஆகிருவேன். பனேங்கா மீன்ஸ் வில் மேக் நான் என்ன ஆயிருவேன் ஐஸ்கிரீம் செல்லரா ஆகிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா எக்ஸைட் ஆகி சொல்றாங்க. வகு டேல் को लेकर घूम भी सकते हैं और जितना मन चाहे उतनी आइसक्रीम भी खा सकते हैं. வகு டேல் மீன்ஸ் அந்த கை வண்டி இருக்கு இல்லையா அந்த ஹேண்ட் காட்டை எடுத்துக்கிட்டு லேக்கர் மீன்ஸ் டேக் எடுத்துக்கிட்டு கூம் மீன்ஸ் ரோமிங் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரியுது அதுதான் கூம்னு சொல்லுவோம். கூம் பி சக்தே ஹை பி மீன்ஸ் ஆல்சோ என்னால அலைஞ்சு கூட திரிய முடியும். அவர் ஜித்னா மீன்ஸ் ஹவு மெனி எவ்வளவு மன் சாகே மீன்ஸ் மனசு விரும்புதோ சாகே மீன்ஸ் வாண்ட் எவ்வளவு விரும்புதோ மனசு மண் மீன்ஸ் மனசு விரும்புதோ உத்தினி உத்தினி மீன்ஸ் தட் மச் எவ்வளவு விரும்புதோ அவ்வளவு ஐஸ்கிரீம் வந்து பி கா சக்தே ஹை கா மீன்ஸ் ஈட் என்ன என் மனசு எவ்வளவு ஐஸ்கிரீம் விரும்புதோ அத்தனை ஐஸ்கிரீம் என்னால சாப்பிடவும் முடியும். பாப்பானே சோச்சா பாப்பா என்ன பண்றாங்க சோச்சா மீன்ஸ் திங்க் பண்றது பாப்பா யோசிச்சு பாக்குறாங்க என்ன அப்படின்னா மே ஏக் ஐஸ்கிரீம் பேச்சுங்கா தோ ஏக் கூது காவுங்கா மை மீன்ஸ் நான் என்ன பண்ணுவேன் ஏக் ஐஸ்கிரீம் ஒரு ஐஸ்கிரீம் பேச்சுங்கா மீன்ஸ் வில் செல் நான் என்ன பண்ணுவேன் வித்துருவேன். தோ ஏக் கூது காவுங்கா தோ ஏக் மீன்ஸ் ஒன்னு கூது மீன்ஸ் மை செல்ஃப் நானே காவுங்கா மீன்ஸ் ஈட் ஒரு ஐஸ்கிரீம் விற்பேன் ஒரு ஐஸ்கிரீம் நானே சாப்பிட்டுருவேன். छोटे बच्चों को तो मैं मुफ्त में आइसक्रीम दिया करूंगा. छोटे बच्चों மீன் ஸ்மால் சில்ட்ரன் சின்ன பிள்ளைங்களுக்கு தோ நான் என்ன பண்ணுவேன் முஃப்த் மீன்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இலவசமா என்ன பண்ணிடுவேன் ஐஸ்கிரீம் தியா கருங்கா ஐஸ்கிரீம் தியா மீன்ஸ் கிவ் கொடுத்துருவேன். தியா கருங்கா மீன்ஸ் வில் கிவ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா யோசிக்கிறாங்க. नेक्स्ट है जब पापा के माता पिता ने यह सुना कि वह आइसक्रीम बेचने वाले बनना चाहते हैं. जब मीन्स वेन பாப்பா கே மாதா பிதா அப்பாவுடைய அம்மாவும் அப்பாவும் மாதா பிதா மீன்ஸ் அம்மா அப்பா நே எக் சுனா மீன்ஸ் ஹியர் கேட்டாங்க அப்படின்னா கி வக் ஐஸ்கிரீம் பேச்னே வாலா பனா சாக்தே ஹை கேட்டாங்க அப்படின்னு என்ன சொல்லுவாங்க ஐஸ்கிரீம் பேச்னே வாலா அதாவது ஐஸ்கிரீம் செல்லரா பண்ணா மீன்ஸ் ஆகுறதுக்கு சாக்தே மீன்ஸ் விரும்புறதுன்னு அர்த்தம். எனக்கு இப்ப என்னவா ஆகணும்னு எனக்கு ஆசை ஐஸ்கிரீம் பேச்னே வாலையும் ஆகணும்னு ஆசைன்னு சொல்றாரு. तो उन्हें बहुत हैरानी हुई. तो மீன்ஸ் உன்ஹே மீன்ஸ் அவர்களுக்கு பகுத் ஹைராணி மீன்ஸ் ரொம்ப ஷாக் ஆயிருக்கு. அவங்க இப்ப என்னவா ஆக போறேன்னு சொல்றாங்க ஐஸ்கிரீம் பேஜ்னே வேலை ஆக போறேன்னு சொல்றாங்க இல்லையா சோ அது எப்படி இருக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஹைராணி தட் மீன்ஸ் ஷாக்கா அதிர்ச்சியா இருக்கு. உன்ஹே யக் பாத் பகுத் மஜேதார் லகி உன்ஹே மீன்ஸ் அவங்களுக்கு அப்பா அதாவது நம்ம அப்பாவுடைய அப்பா அம்மாவுக்கு எக் பாத் இந்த விஷயம் பாத் மீன்ஸ் இந்த விஷயம் பகுத் மஜேதார் மீன்ஸ் பண்ணி ரொம்ப வேடிக்கையாவும் இருக்கு. அவருமே கூப ஹன்சே கூபு மீன்ஸ் அவர்களை அப்படின்னு அர்த்தம் அவங்களை மைசெல்ஃப் திம்செல்ஃப்னு அர்த்தம். ஹன்சே மீன்ஸ் லாஃப் அவங்க என்ன பண்றாங்க தனக்கு தானே சிரிச்சுக்கிறாங்க. லேக்கின் பாப்பா இசி பாத் பர் அடே ரகே கி வகி யகி காம் கரேங்கே. லேக்கின் மீன்ஸ் பட் ஆனா பாப்பா அப்பா என்ன பண்றாங்க இசி பாத் இந்த விஷயத்துல பர் அடே ரகே அடே மீன்ஸ் சபனா இருக்கிறது ரொம்ப பிடிவாதமா இருக்கிறது. கண்டிப்பா ஐஸ்கிரீம் பேசினே வாழ ஆவான்னு சொல்லி ரொம்பவே பிடிவாதமா இருக்கிறாரு. யகி காம் கரேங்க அந்த வேலையை நான் காம் மீன்ஸ் ஒர்க் அந்த வேலையை நான் செய்வேன் அப்படிங்கறதுல ரொம்பவே அப்பா ஸ்டபனா இருக்கிறாங்க. फिर एक दिन रेलवे स्टेशन पर पापा ने एक अजीब आदमी को देखा. फिर மீன்ஸ் ஆஃப்டர் அதுக்கப்புறம் ஏக் தின் மீன்ஸ் ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன்ல
பாப்பானே அப்பா என்ன பண்றாங்க, ஏக் அஜீவ் ஆத்மி. அஜீவ் அஜீவ் மீன்ஸ் ஸ்டேஞ்சா இருக்கிறது, ரொம்ப வினோதமா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் அஜீவ் சொல்லுவோம். அஜீவ் ஆத்மிக்கோ தேக்கா, ரொம்ப வித்தியாசமான ஒரு மனுஷங்களை பாக்குறாங்க. யக் ஆத்மி इंजनों और डिब्बों से खेल रहा था. யக் ஆத்மி, ஆத்மி மீன்ஸ் மேன் அர்த்தம். அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஜினும் ஒரு டிப்போ, இன்ஜினும் டிப்போவும் ரயில் ட்ரெயின்ல இருக்கும் இல்லையா, இன்ஜின் இருக்கும், அதே மாதிரி டிப்போ இருக்கும். அந்த ரெண்டு டிப்போ மீன்ஸ் கம்பார்ட்மெண்ட், அந்த ரெண்டுத்தையும் வச்சுட்டு கேல் ரஹாத்தா, கேல் கேல் மீன்ஸ் பிளே, விளையாடுறது. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இன்ஜினையும் டிப்போவும் வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்களா அந்த அந்த ஆர்மி மேன். लेकिन यग डिपो और इंजन खिलौना नहीं बल्कि असली थे. லேக்கின் லேக்கின் மீன்ஸ் பட், விளையாடுறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, ஆனா எக் டிப்போ ஒரு இன்ஜின், அந்த டிப்போவும் இன்ஜினும் கிலோனா நகி, கிலோனே கிலோனே மீன்ஸ் டாய், பொம்மை கிடையாது. பல்கி அசலி தே, பல்கி பல்கி மீன்ஸ் பட், ஆனா அசலி அசலி மீன்ஸ் ஒரிஜினல், ஒரிஜினலான அந்த டிப்போவையும் இன்ஜினையும் வச்சுதான் அந்த அஜீவ் மேன், அதாவது சேஞ்சா, அதாவது விந்தையா இருக்கக்கூடிய அந்த மனுஷன் விளையாண்டுட்டு இருக்கிறாரு. असली असली दैट मीन्स ओरिजिनल. कभी वग प्लेटफॉर्म पर उछल कर आ जाता तो कभी डिपो के नीचे चला जाता. कभी कभी मीन्स समटाइम्स, எப்பவாது வக் பிளாட்ஃபார்ம் பர் உச்சல்கர், பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் இருக்கும் இல்லையா, அதுல என்ன பண்றாங்க, உச்சல்கர், உச்சல் மீன்ஸ் ஜம்ப், குதிச்சு குதிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. ஆ ஜாத்தா மீன்ஸ் வருது, குதிச்சு குதிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. तो कभी डिपो के नीचे चला जाता. कभी कभी மீன்ஸ் சம்டைம்ஸ், அப்படி இல்ல அப்படின்னா சில சமயம் என்ன பண்ணிடுறாங்க, டிப்போக்கே நீச்சே, நீச்சே மீன்ஸ் அண்டர், கீழே அப்படின்னு அர்த்தம். அந்த டிப்போவுக்கு கீழே சலா ஜாத்தா அப்படின்னா, சலா ஜாத்தா மீன்ஸ் போயிடுறாங்க. சில சமயம் அந்த பிளாட்ஃபார்ம்ல குதிச்சு குதிச்சு விளையாடுறாங்க, இல்ல சில சமயம் என்ன பண்ணிடுறாங்க, டிப்போவுக்கு கீழே போய் ஏதோ பண்ணி விளையாடுறாங்க. यग कोई बहुत अजीब और मजेदार खेल खेल रहा था. வக் வக் மீன்ஸ் அவர், அவர்னு அர்த்தம். அந்த மனுஷன், அந்த அஜீவ் மேன் என்ன பண்றாங்க, கோயி பகுத் அஜீவ், கோயி கோயி மீன்ஸ் ஏதோ ஒரு, பகுத் அஜீவ் ரொம்பவே விந்தையான, அவர் மீன்ஸ் அண்ட், மற்றும் மஜேதார் கேல், மஜேதார் மீன்ஸ் ரொம்ப ஃபன்னியான, கேல் கேல்னா விளையாட்டு, ஏதோ ஒரு விளையாட்டை கேல் ரஹாத்தா விளையாண்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தோணுது. பாப்பானே பூச்சா, பூச்சா மீன்ஸ் ஆஸ்க், அப்பா என்ன கேக்குறாங்க அப்படின்னா, யக் கவுன் ஹை, யக் யக் மீன்ஸ் அவர் அப்படின்னு அர்த்தம். கவுன் கவுன் மீன்ஸ் ஹூ, யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவங்களோட அப்பா கிட்ட கேக்குறாங்க. உங்கே பத்தாயா கயா, அவருக்கு பத்தாயா, பத்தாயா மீன்ஸ் சொல்றது, அவருக்கு சொல்லப்படுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக் செட்டிங்ஸ் கர்னே வாலே ஹை. எக் எக் மீன்ஸ் அது வந்து செட்டிங்ஸ் கர்னே வாலா, தட் மீன்ஸ் செட்டிங்ஸ் செய்யறாங்க. ஒன் ஹூ டூ த செட்டிங்ஸ் ஒர்க் இஸ் த செட்டிங்ஸ் கர்னே வாலா. யாரெல்லாம் வந்து அந்த செட்டிங் ஒர்க் பண்றாங்களோ அவங்கள செட்டிங் கர்னே வாலா நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லப்படுது. செட்டிங் கிசே கஹத்தே ஹை, பாப்பானே பூச்சா. செட்டிங்னு சொல்லிட்டு கிசே கிசே ஏன், எதனால, கஹத்தே ஹை எதனால சொல்றீங்க, அவங்கள செட்டிங்ஸ் கர்னே வாலா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பானே பூச்சா, பூச்சா மீன்ஸ் ஆஸ்க், பாப்பா திரும்ப क्वेश्चन பண்றாங்க. ஜப் रेलगाड़ी अपनी यात्रा पूरी कर लेती है. ஜப் ஜப் மீன்ஸ் வென், எப்போ, ரேல்காடி அதாவது ட்ரெயின் வந்து அப்பனி யாத்ரா அதோடைய யாத்ரா, யாத்ரா மீன்ஸ் ஜேர்னி, அதோடைய பயணத்தை பூரி கர் லேத்தி ஹை, பூரி பூரி மீன்ஸ் கம்ப்ளீட், எப்ப அதோட பயணத்தை முடிக்குதோ तो उसे अगले यात्रा के लिए तैयार करना होता है. तो उसे मीन्स अத, அகலி யாத்ரா, அகலி அகலி மீன்ஸ் நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் யாத்ரா அதாவது நெக்ஸ்ட் ஜேர்னி கேலியே, அதாவது அடுத்த பயணத்துக்காக, தயார் கர்னா, தயார் தயார் மீன்ஸ் ரெடி, ரெடி பண்றது, செய்யணும். रेलगाड़ी की साफ सफाई की जाती है. रेलगाड़ी அந்த ட்ரெயினை साफ सफाई தட் மீன்ஸ் கிளீன் பண்றது, சுத்தம் பண்றது, சுத்தம் பண்றது நடக்கும். की जाती है மீன்ஸ் செய்யப்படும். इंजन इंजन को घुमाकर ईंधन पानी भरा जाता है. इंजन को घुमाकर, घुमाकर மீன்ஸ் ரொட்டேட் பண்ணி, இன்ஜினை ரொட்டேட் பண்ணி, குமாக்கர் மீன்ஸ் ரொட்டேட்னு அர்த்தம். ஈந்தன் பாணி தட் மீன்ஸ் எரிபொருள்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபியூயல், பெட்ரோல் இந்த மாதிரி எரிபொருள் இருக்கும் இல்லையா, அத ஈந்தன் பாணின்னு சொல்லுவோம். அந்த எரிபொருளை பரா ஜாத்தா ஹை, பரா பரா மீன்ஸ் ஃபில் பண்றது, அதாவது அந்த இன்ஜினுக்கு எரிபொருளை நிரப்புறது. இசே செட்டிங்ஸ் கத்தே ஹை. இசை இசை மீன்ஸ் இததான் வந்து செட்டிங்ஸ், செட்டிங்ஸ் மீன்ஸ் செட்டிங்ஸ்னு, ககத்தே ஹை ககத்தேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கோ பத்தாயா கயா, பத்தாயா கயா மீன்ஸ் சொல்லப்படுது அப்படின்னு அர்த்தம். பாப்பாவுக்கு அதாவது அப்பாவுக்கு இதுதான், இது செட்டிங்ஸ்னா என்னங்கிறத விளக்குறாங்க. பஸ் பாப்பாக்கோ पता चला गया कि वग क्या बनेगा. பாப்பாக்கோ பஸ், பஸ் மீன்ஸ் ஜஸ்ட், அவ்வளவுதான். பாப்பாக்கோ அப்பாவுக்கு, பத்தா சலா கயா, பத்தா சலா கயானா தெரிய வந்துருச்சு, தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். கி வகு கியா பனேகா, வக் வகுனா அவங்க வந்து கியா பனேகா என்ன செய்வாங்கங்கிறது தெரிஞ்சுக்கிச்சு.
வகுத்தோ रेलगाड़ी की डिपो की सेटिंग्स करेंगे வகுத்தோ அது என்ன அப்படின்னா ரேல்காடிக்கு டிப்போக்கு செட்டிங்ஸ் கரங்க இப்ப என்ன பண்ண போறாரா அவரு ரேல்காடியோட அந்த டிப்போக்கு செட்டிங்ஸ் பண்ண போறதா முடிவு பண்ணிடுறாரு इससे भी ज्यादा मजेदार और क्या हो सकता है इससे मीन्स இதை விட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா इससे இதை விட ज्यादा मजेदार ரொம்பவே மஜேதார் ஃபன்னியான விஷயம் और क्या हो सकता है வேற என்ன இருக்க முடியும் சக்தே மீன்ஸ் கேன் வேற என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு ஜாகிர் ஹை தட் மீன்ஸ் ஆப்வியஸ்லின்னு சொல்லுவோம் இல்லையா கண்டிப்பா கி குச் பி நகி கண்டிப்பா இது குச் பி மீன்ஸ் எனிதிங் வேற எதுவுமே நகி மீன்ஸ் இல்ல இதை விட நல்லா ஹாப்பியான ஒரு மஜேதாரான ஒரு விஷயம் வந்து வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி பாப்பா முடிவு பண்ணிடுறாரு जब पापा ने कहा कि वह सेटिंग्स करने वाले बनेंगे तो किसी ने उससे पूछा जब பாப்பா வந்து கஹானா சொல்றது என்ன சொன்னா அப்படின்னா வகு செட்டிங்ஸ் கர்னேவாலா அதாவது செட்டிங்ஸ் பண்றவங்களா டூயரா பனேங்கேத்தோ மாறுறீங்க அப்படின்னா கிசினே உஸ்ஸே பூச்சா கிசினே அதாவது யாரோ ஒருத்தவங்க உன்சேனா அவங்க கிட்ட பூச்சா மீன்ஸ் ஆஸ்க் கேக்குறாங்களாம் யாரோ ஒருத்தவங்க பாப்பா கிட்ட கேக்குறாங்களாம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா மகர் தும் தோ கஹ்தே தே கி तुम आइसक्रीम बेचने का काम करेंगे मगर मीन्स बट आना तुम तो कहते थे तुम मीन्स यू நீ வந்து कहते சொன்ன நீ வந்து சொன்ன இல்லையா என்ன சொன்ன அப்படின்னா कि तुम आइसक्रीम बेचने वाले के काम करेंगे आइसक्रीम बेचने वाला आइसक्रीम செல்லர்ங்கிற காம்னா ஒர்க் ஐஸ்கிரீம் செல்லர் ஒர்க்க பண்ணுவேன் அப்படின்னு என்கிட்ட சொன்ன இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாங்க அப்ப ஐஸ்கிரீம் बेचने का काम का क्या होगा अब மீன்ஸ் நவ் இப்ப ஐஸ்கிரீம் बेचने का काम அதாவது ஐஸ்கிரீம் செல்லர் அந்த ஒர்க் வந்து क्या होगा மீன்ஸ் என்ன ஆயிடுச்சு क्या மீன்ஸ் வாட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மடக்கிற மாதிரி கொஸ்டின் பண்றாங்க यग सचमुच समस्या थी यग மீன்ஸ் அது சச்முச் மீன்ஸ் ரியலி உண்மையாவே சமஸ்யா மீன்ஸ் ப்ராப்ளம் இது உண்மையாவே ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா யோசிக்கிறாரு पापा ने सेटिंग्स करने वाला बनने की सोच ली थी मगर आइसक्रीम बेचने का चटकदार हरा तेल भी वग नहीं गनवाना चाहते थे पापा ने அப்பாவுக்கு செட்டிங்ஸ் கர்னேவாலா பன்னேக்கி அதாவது செட்டிங்ஸ் கர்னேவாலா செட்டிங்ஸ் பண்றவங்களா ஆகிறதுக்கு பன்னேக்கி மீன்ஸ் ஆகிறதுக்கு சோச் லீதி சோச் மீன்ஸ் திங்க் யோசிச்சாருதான் மகர் மீன்ஸ் பட் ஆனா ஐஸ்கிரீம் பேச்னேக்கா ஐஸ்கிரீம் அந்த ஐஸ்கிரீம் செல்லரா ஆவறதுக்கான சடக்தார் ஹரே டேலா சட்டக் அந்த ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஹரா கிரீன் கலர் டேலா இஸ் அந்த கைவண்ணின்னு சொல்லுவாங்க ஹேண்ட் காட் அந்த ஹேண்ட் காட்டை கூட பி வகு நகி கன்வானா சாக்தே கன்வானா மீன்ஸ் லாஸ்ட் இழக்கிறது நகி கன்வானா சாக்தே அதாவது இழக்கிறதுக்கு அவர் விரும்பல அப்படின்னு சொல்றாங்க ஆக்கிர் உன்ஹோனே ராஸ்தா நிக்கல்லியா ஆக்கிர் மீன்ஸ் அட் லாஸ்ட் கடைசியா உன்ஹோனே ராஸ்தா மீன்ஸ் வழி அவர் என்ன பண்ணிட்டாரு ராஸ்தா வழிய நிக்கல்லியா மீன்ஸ் அகற்றுறதுன்னு அர்த்தம் அதாவது வழிய வந்து கண்டுபிடிச்சு இது பண்ணிடுறாரு பாப்பானே ஜவாப் தியா அப்பா என்ன பண்றாரு ஜவாப் மீன்ஸ் ஆன்சர் தியா மீன்ஸ் கிவ் கொடுக்கறது ஒரு ஆன்சர் கொடுக்கறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா மை सेटिंग्स करने वाला और आइसक्रीम बेचने वाला दोनों बनूंगा மை மீன்ஸ் நானு செட்டிங்ஸ் கர்னேவாலா அந்த செட்டிங்ஸ் பண்றவங்களாவும் அவன் அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ஐஸ்கிரீம் பேச்னேவாலா ஐஸ்கிரீம் செல்லராவும் தோனோ மீன்ஸ் போட் ரெண்டுமே வனுங்கா மீன்ஸ் ஆவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாங்க சபுக்கோ பகுத் அச்சம்பா ஹுவா சபுக்கோ மீன்ஸ் எல்லாருக்கும் அப்படின்னு அர்த்தம் எல்லாருக்குமே ஆயிடுச்சு பகுத் அச்சம்பா மீன்ஸ் ஆச்சரியம் ரொம்பவே ஆஸ்டானிஸ்டா ஃபீல் பண்றாங்க ரொம்பவே அவங்களுக்கு ஆச்சரியமா ஆகிருச்சு உன்ஹோனே பூச்சா மீன்ஸ் ஆஸ்க் அவங்க கேக்குறாங்க தும் தோனோ காம் ஏக் சாத் கைசே கருங்கா தும் மீன்ஸ் யூ நீ வந்து தோனோ மீன்ஸ் போத் ரெண்டு வேலையுமே காம் மீன்ஸ் ஒர்க் ரெண்டு வேலையும் ஏக் சாத் மீன்ஸ் சேர்த்து ஒன்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஏக் சாத் ஒன்னா கைசே கருங்கா கைசே மீன்ஸ் ஹவு எப்படி வந்து கருங்கா மீன்ஸ் வில் டூ எப்படி நீ வந்து செய்வ அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாங்க பாப்பானே கஹா மீன்ஸ் சொல்றது அப்பா வந்து சொல்றாங்களா இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா इसमें क्या मुश्किल है इसमें மீன்ஸ் இதுல क्या மீன்ஸ் வாட் என்ன முஷ்கில் மீன்ஸ் கஷ்டம் அப்படின்னு அர்த்தம் இதுல என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஐஸ்கிரீம் மை சுபக் பேச்சா கருங்கா ஐஸ்கிரீம் வந்து மே சுபக் மீன்ஸ் மார்னிங் அர்த்தம் காலை பொழுதுல பேச்சா மீன்ஸ் செல் நான் என்ன பண்ணுவேன் காலையில வந்து
ஐஸ்கிரீம் வந்து செல் பண்ணுவேன். பேச்சா கருங்க மீன்ஸ் வில் செல். நான் வந்து காலையில ஐஸ்கிரீமை செல் பண்ணுவேன். कुछ देर आइसक्रीम बेचने के बाद मैं स्टेशन चला जाया करूंगा. कुछ देर मीन्स टाइम अर्थम. कुछ देर अपना கொஞ்ச நேரம் ஐஸ்கிரீம் பேச்னே பாத் ஐஸ்கிரீமை பேச்னே மீன்ஸ் செல் விக்கிறது. வித்ததுக்கு பிறகு கே பாத் அப்படின்னா ஆஃப்டர் அதுக்கப்புறம் மை ஸ்டேஷன் சலா ஜாயா ஸ்டேஷனுக்கு சலா ஜாயா அதுமா போவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ வில் கோ அப்படின்னு அர்த்தம். சலா ஜாயா கருங்க மீன்ஸ் ஐ வில் கோ. ஸ்டேஷனுக்கு நான் போவேன். வஹா மை कुछ डिपो की செட்டிங்ஸ் கருங்கா. வஹாங் மீன்ஸ் தேர் அந்த இடத்துல. மை மீன்ஸ் நானு. குச் டிப்போக்கி குச் மீன்ஸ் சம் சில டிப்போக்கி அந்த சில டிப்போவுக்கு செட்டிங்ஸ் கருங்கா. செட்டிங்ஸ் நான் வந்து பண்ணுவேன். और फिर மீன்ஸ் ஆஃப்டர் அது और மீன்ஸ் அண்ட் ஆஃப்டர் जाकर कुछ आइसक्रीम और बेच आऊंगा. जाकर மீன்ஸ் போய் कुछ आइसक्रीम சில ஐஸ்கிரீம்ஸ் और बेच आऊंगा கொஞ்சம் திரும்பவும் பேச் மீன்ஸ் செல் வித்துட்டு ஆவுங்க மீன்ஸ் வெல்கம். நான் வந்து கொஞ்ச நேரம் வந்து செட்டிங்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஐஸ்கிரீமை இன்னும் கொஞ்சம் வித்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. इसके बाद मैं फिर स्टेशन चला जाऊंगा. அதேதான் சேம். इसके बाद அதுக்கப்புறம் மைனா நானு. फिर ஸ்டேஷன் फिर மீன்ஸ் ஆஃப்டர் அதுக்கப்புறம் ஸ்டேஷன் चला जाऊंगा நான் ஸ்டேஷனுக்கு போவேன். कुछ डिपो की सेटिंग्स कर लूंगा. कुछ மீன்ஸ் சம் சில சில டிப்போவுக்கு செட்டிங்ஸ் कर लूंगा. செட்டிங்ஸ் வந்து கர் மீன்ஸ் டூ செய்யறது. செட்டிங்ஸ் நான் வந்து பண்ணுவேன். इसके बाद जाकर फिर कुछ आइसक्रीम और बेच लूंगा. इसके बाद மீன்ஸ் இதுக்கு அப்புறம் ஜாக்கர்னா போய் फिर மீன்ஸ் ஆஃப்டர் அதுக்கப்புறம் कुछ ஐஸ்கிரீம் கொஞ்சோண்டி ஐஸ்கிரீம் और बेच लूंगा திரும்பியும் பேச் மீன்ஸ் செல் திரும்பவும் விற்பேன். इसमें ज्यादा मुश्किल नहीं होगी. इसमें மீன்ஸ் இதுல அப்படின்னு அர்த்தம். இதுல ஜியாதா முஸ்கில் ஜியாதா மீன்ஸ் மோர்னு அர்த்தம். அதிகமான முஷ்கில் மீன்ஸ் கடினம். அதிகமான ஹார்ட்னஸ் வந்து நகி ஹோகினா இருக்காது. இதுல ஒண்ணும் அவ்வளவு கஷ்டம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. क्योंकि மீன்ஸ் ஏன் அப்படின்னா अपना टेल மீன்ஸ் அந்த காட் அந்த கைவண்டிய மை ஸ்டேஷன் கே பாஸ்னா ஸ்டேஷனுக்கு பக்கத்துல. பாஸ்னா நியர் பக்கத்துல. ஹி கடா கருங்கா. கடா மீன்ஸ் நிக்கிறது. அதாவது நிறுத்தி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணுவாங்களா அவங்களுடைய அந்த கைவண்டிய ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயே நிறுத்தி வச்சிருப்பாங்களாம். और इसलिए மீன்ஸ் அதனால அப்படின்னு அர்த்தம். गाड़ी के लिए मुझे ज्यादा दूर नहीं जाना पड़ेगा. गाड़ी के लिए गाड़ी மீன்ஸ் வெஹிக்கிள் அந்த ட்ரெயின் அப்புறம் அந்த காட் ஹேண்ட் காட் இருக்கு இல்லையா கைவண்டி அதுக்கு வேண்டி. கேலியன இக்காக. காடி கேலியனா அந்த வண்டிகளுக்காக. முஜே மீன்ஸ் நானு. ஜியாதா தூர் மீன்ஸ் தூரம் ரொம்ப தூரம். நகி ஜானா படேங்கா போக வேண்டிய. நெக்ஸ்ட் सब लोग फिर हंस पड़े. सब लोग மீன்ஸ் பீப்புள் எல்லா மக்களுமே. फिर மீன்ஸ் திரும்ப அகைன். ஹன்ஸ் படே ஹன்ஸ் மீன்ஸ் லாஃப் சிரிக்க ஆரம்பிச்சிடாங்க. எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடாங்க. ரெண்டு வேலையும் சேர்த்து பாப்பன்னு சொல்லவும் சிரிக்க ஆரம்பிச்சிடாங்க. பாப்பா குஸ்ஸேமே ஆக்கர் போலே. குஸ்ஸே மீன்ஸ் ஆங்கிரி கோபம்னு அர்த்தம். பாப்பாவுக்கு என்ன ஆயிடுச்சு கோபத்தோட வந்து போலே மீன்ஸ் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா அகர் தும் மேரே ஹன்சி उड़ाओगे तो मैं साथ में चौकीदार भी बन जाऊंगा. अगर मीन्स इफ ஒருவேளை तुम मेरे हंसी उड़ाओगे மீன்ஸ் லாஃப் நீங்க என்னைய பார்த்து சிரிக்கிறீங்க. तो मैं साथ மீன்ஸ் வித் தட் அது கூடவே சேர்த்து சௌக்கிதார் பி பஞ்சாவுங்க. சௌக்கிதார் வாட்ச்மேனா கூட நான் என்ன ஆயிருவேன் பஞ்சாவுங்க நான் ஆகிருவேன் அப்படின்னு சொல்றாராம். आखिर रात में करने के लिए होते ही क्या है. आखिर மீன்ஸ் லாஸ்ட் அட் லாஸ்ட்ல ராத் மேனா ராத்திரியில கர்னே கேலியே அதாவது செய்யறதுக்காக. ஹோத்தே ஹி கியா ஹை என்ன இருக்கு கடைசியா ராத்திரியில செய்யறதுக்கு என்ன வேலை இருக்கு. சொன்ன சௌக்கிதார் அதாவது வாட்ச்மேனாவும் நான் ஆகிருவேன் அப்படின்னு சொல்றாரு. சபி குச் தை ஹோ கயா. சபி குச் மீன்ஸ் எல்லாமே ஆல் எல்லாமே. தை மீன்ஸ் டிசைட் எல்லாமே முடிவாயிருச்சு. लेकिन एक दिन पापा को लेकिन மீன்ஸ் பட் ஆனா एक दिन ஒரு நாள் பாப்பாக்கோ அப்பாவுக்கு வாயுயான் சாலக் பன்னா கி சூஜி. வாயுயான் மீன்ஸ் விமானத்தை இயக்குவாங்க இல்லையா. வாயுயான் சாலக் மீன்ஸ் விமான இயக்கின்னு சொல்லுவாங்க. அதாவது பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னேக்கி சூஜி மீன்ஸ் உணர்வு அதாவது சென்ஸ். அவங்களுக்கு ஒரு நினப்பு வருது. इसके बाद மீன்ஸ் ஆஃப்டர் இதுக்கு அப்புறம் உன்ஹோனேனா அவருக்கு
அபிநேதா பண்ணேக்கு சோச்சி. அபிநேதா அபிநேதா மீன்ஸ் அந்த ஆக்டர். ஆக்டர் ஆகணும், அதாவது நடிகர் ஆகணும் அப்படிங்கிறது பண்ணேக்கு சோச்சி. சோச்சி மீன்ஸ் திங்க் பண்றாரு. நடிகர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. इसके अलावा वह जहाजी भी बनना चाहते थे. इसके अलावा अलावा मीन्स தவிர, இதை தவிர்த்து வக் ஜஹாஜி ஜஹாஜி ஜஹாஜ் மீன்ஸ் கப்பல், ஜஹாஜினா கப்பலை ஓட்டுறவங்க. ஜஹாஜி பி பன்னா சாக்தே, அதாவது கப்பல் ஓட்டுற ஆளாவும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்தேனா விருப்பம், அவருக்கு அதுவும் கூட விருப்பம் வந்துச்சு. கம் சே கம் வக் சர்வாஹா பன்னா லாட்டி लाठी हिलाते हुए गायों के पीछे घूमते हुए अपने दिन बिताना तो चाहते ही थे. கம் சே கம் மீன்ஸ் கடைசி நாட் லெஸ் தென் சொல்லுவோம் இல்லையா, அது இதையும் தாண்டி அப்படின்னு அர்த்தம். வக் சர்வாஹா பன்கர். சர்வாஹா மீன்ஸ் அந்த மெய்ப்பான்னு சொல்லுவாங்கல்ல, ஷிப்பர்டு, அதாவது ஆடு மேய்க்கிறவங்க. பன்கர் லாட்டி ஹிலாத்தே. லாட்டி மீன்ஸ் ஸ்டிக், குச்சிய. ஹிலாத்தே மீன்ஸ் ஷேக் பண்ணிட்டு அப்படியே குச்சியை ஆட்டிக்கிட்டு हुए गायों के पीछे. गायों मीन्स cows. பீச்சே மீன்ஸ் பேக், அதாவது காயோங்கி பீச்சே அந்த மாடுங்களுக்கு பின்னாடி. கூம்தே மீன்ஸ் அலைஞ்சு திரியிறது, அங்கேயும் இங்கேயும் சுத்தி திரியிறது. கூம்தே ஹுயே மீன்ஸ் ரோமிங், அங்க சுத்திக்கிட்டு. அப்பனே தின் மீன்ஸ் டே, அவருடைய நாளை. பித்தானா மீன்ஸ் ஸ்பெண்ட் பண்றது, கழிக்கிறது. அவர் நாளை அப்படியே கழிச்சிடலாம் அப்படின்னு கூட அவருக்கு சாக்தே மீன்ஸ் விரும்புறாரு. அப்படியே மாடுங்களுக்கு பின்னாடி அப்படியே சுத்திக்கிட்டு நாளை ஓட்டிடலாம் அப்படிங்கறது கூட பாப்பா அப்பாவுக்கு ஒரு யோசனை இருந்திருக்கு. अंत में एक दिन उन्होंने तय किया कि वह असल में जो बनना चाहते हैं. अंत मीन्स एंड, கடைசியா. एक दिन மீன்ஸ் ஒரு நாள். उन्होंने तय किया, तय மீன்ஸ் டிசைடு, ஒரு நாள் முடிவு பண்ணிட்டாரு. कि वह அசல்னா ஒரிஜினலா, கடைசியா முடிவா. ஜோ பன்னா சாக்தே ஹை, இதுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. அது என்ன அப்படின்னா வகை குத்தா மீன்ஸ் டாக், அதுதான் என்னது நாயா மாறணும் அப்படிங்கறது அவருடைய ஆசை ஆயிடுச்சு இப்போ. उस दिन वह दिन भर चारों हाथ पैरों पर इधर उधर भागते हुए अजनबियों पर भौंकते रहे. उस दिन மீன்ஸ் அந்த நாள், அந்த மாறணும்னு நினைச்சாலே அந்த நாள் என்ன பண்றாரு. வக் தின் பர் மீன்ஸ் ஃபுல், தின் பர் அப்படின்னா நாள் முழுக்கவும். சாரம் ஹாத் பைரோம் பர், சாரம் மீன்ஸ் 4, 4. ஹாத் மீன்ஸ் ஹேண்ட், பயிர் மீன்ஸ் லெக், அதாவது 4, அதாவது கையிலையும் காலையும் வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. பர் இதர் உதர் பாகத்தே ஹுயே. இதர் உதர் மீன்ஸ் ஹியர் அண்ட் தேர், அங்கேயும் இங்கேயும். பாகத்தே மீன்ஸ் ரன், ஓடுறது, இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு. அஜன்பியோம் பர் பவுங்தே ரஹே. அஜன்பியோ மீன்ஸ் சேஞ்சஸ், யாருன்னு தெரியாத ஆள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள அஜன்பியோன்னு சொல்லுவோம். பர் பவுங்தே ரஹே. பவுங்தே மீன்ஸ் பார்க்கிங், குறைக்கிறது, குறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஏக புடி மகிழானே उनके सिर का सहलाना चाहा तो पापा ने उन्हें काटने की कोशिश की. एक बुढ़ी महिला, बुढ़ी மீன்ஸ் ஓல்டு, ஒரு ஓல்டான. மகிழா மீன்ஸ் ஒரு லேடி, ஒரு ஓல்டு லேடி என்ன பண்றாங்க. உன்கே சிர் மீன்ஸ் ஹெட், அவர் தலைய. சகலானா மீன்ஸ் அக்கறைய தடவி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. तो பாப்பானே அப்பா என்ன பண்றாரு அதுக்கு. உன்ஹே காட்னே மீன்ஸ் கடிக்கிறது, அவங்கள கடிக்கிறதுக்கு கூட. கோஷிஷ்னா அந்த ட்ரை பண்றது, அவங்கள கடிக்கிறதுக்கு கூட என்ன பண்றாரு, ட்ரை பண்றாரு அப்பா. ஏன்னா டாக் அப்படிதானே பண்ணும், அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறது. பாப்பானே பவுங்க்னா தோ படி அச்சி தரக்ஸே சிக் லியா. அப்பா என்ன பண்ணிடுறாரு. பவுங்க்னா பார்க், குலைக்கிறதுக்கு. படி அச்சி தரக்ஸே, படி மீன்ஸ் பிக், ரொம்பவே. அச்சி தரக்ஸே அப்படின்னு ரொம்ப நல்ல முறையிலேயே. சிக் லியா, சிக் மீன்ஸ் லேர்ன், கத்துக்கிட்டாரு. लेकिन बहुत कोशिश करने पर भी वह अपने पैर से कान के पीछे खुजाना नहीं सीख पाई. लेकिन मीन्स बट आना. बहुत कोशिश करने पर भी, बहुत மீன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியா. கோஷிஷ் மீன்ஸ் ட்ரை, ரொம்பவே முயற்சி பண்ணதுக்கு பிறகும். பர் பி அப்படின்னா இருந்தாலும். வக அப்பனே பயிர் சே, அப்பனே தன்னுடைய பயிர் மீன்ஸ் லெக், காலால. கான் மீன்ஸ் இயர், காதுக்கு. கே பீச்சுனா பின்னாடி, காதுக்கு பின்னாடி. குஜானா மீன்ஸ் இச்சிங், சொரியறதுக்கு. நகி சிக் மீன்ஸ் கத்துக்கிறது. நகி சிக்குங்கனால கத்துக்க முடியல அவங்களால. उन्होंने सोचा कि अगर वह बाहर जाकर अपने पालतू कुत्ते के साथ बैठ जाए तो शायद वह कान के पीछे खुजाना ज्यादा जल्दी सीख जाएंगे.
உன்ஹோனே சோச்சா சோச்சா மீன்ஸ் திங்க் அவங்க யோசிக்கிறாங்களா என்ன யோசிச்சாங்க அப்படின்னா அகர் வகு பாகர் ஜாக்கர் அகர் அகர் மீன்ஸ் இஃப் ஒருவேளை வகு பாகர் ஜாக்கர் பாகர் பாகர் மீன்ஸ் அவுட் சைட் வெளியில ஜாக்கர் மீன்ஸ் போய் வெளியில போய் அப்பனே பாலத்து குத்தேக்கே சாத் பாலத்து பாலத்து மீன்ஸ் டொமஸ்டிக் அதாவது வீட்டுல வளர்க்கக்கூடிய குத்தே குத்தே மீன்ஸ் டாக் இந்த வீட்டுல வளர்க்குற டாக் கூட கே சாத் அதுனா அது கூட பைட் ஜாயே பைட் பைட் மீன்ஸ் இட் உட்கார்ந்துகிட்டோம் அப்படின்னா தோ ஷயத் ஷயத் மீன்ஸ் ஒருவேளை அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை வகு கான் கே பீச்சே கான் கான்னா காதுக்கு பீச்சே மீன்ஸ் பின்னாடி காதுக்கு பின்னாடி குஜானா குஜானா மீன்ஸ் இச்சிங் சொரியறதுக்கு ஜாதா ஜல்தி ஜாதா ஜாதா மீன்ஸ் ரொம்பவே ஃபாஸ்டா ஜல்தி மீன்ஸ் ஃபாஸ்ட் ரொம்பவே மோஸ்ட் ஃபாஸ்டா ரொம்ப ஜாதா ஜல்தினா ரொம்பவே சீக்கிரமா அப்படின்னு அர்த்தம் சிக் ஜாயேங்கே சிக் சிக் மீன்ஸ் லேர்ன் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு பாப்பா குத்தேக்கே பாஸ் ஜாக்கர் பை ஜாயே பாப்பா பாப்பா அப்பா என்ன பண்றாரு குத்தேக்கே பாஸ் குத்தே குத்தே மீன்ஸ் டாக் அந்த டாகுக்கு பாஸ் பாஸ்னா பக்கத்துல அந்த டாகுக்கு பக்கத்துல ஜாக்கர் ஜாக்கர்னா போய் பைட் ஜாயே பைட் பைட் மீன்ஸ் உட்கார்றது சிட் அவரு உட்கார்ந்துகிட்டாரு உசி வக்த் ஏக அஜன்பி फौजी अफसर उधर से निकला उसी वक्त मीन्स टाइम அந்த டைம்ல ஏக் அஜன்பி மீன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கக்கூடிய வித்தியாசமான நமக்கு தெரியாத ஆளு ஃபௌஜி ஃபௌஜி மீன்ஸ் மிலிட்ரி அப்படின்னு அர்த்தம் ஃபௌஜினா மிலிட்ரி ஃபௌஜி அஃப்சர் அப்படின்னா மிலிட்ரி ஆபீசர் ஒருத்தவங்க உதர் சே நிக்கலா உதர் உதர் மீன்ஸ் தர் அந்த இடத்துல இருந்து நிக்கலானா வெளியில வரத பாக்குறாரு वग खड़ा होकर पापा को देख लगा वग खड़ा மீன்ஸ் ஸ்டாண்ட் நின்னு என்ன பண்றாரு பாப்பாக்கோ அப்பாவை தேக்னே மீன்ஸ் சி பாக்குறாரு அவரு நின்னு அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிறத பாக்குறாரு वग उन्हें कुछ देर तक देखता रहा और फिर उसने पूछा வகு உன்ஹே மீன்ஸ் அவர அந்த மிலிட்டரி ஆபீசர் பாப்பா அப்பாவை குச் தேர் தக் குச் மீன்ஸ் சம் கொஞ்சம் தேர் நேரம் கொஞ்ச நேரம் வரைக்கும் தேக்தா மீன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அவர் ஃபிர் மீன்ஸ் ஆஃப்டர் அதுக்கப்புறம் உஸ்னே பூச்சா மீன்ஸ் ஆஸ்க் அதுக்கப்புறம் கேக்குறாராம் என்ன கேக்குறாரு அப்படின்னா யகுத்தும் கியா கர் ரஹே ஹோ யகுத்தும் தும் மீன்ஸ் யூ நீ வந்து கியா மீன்ஸ் வாட் என்ன கர் ரஹே ஹோ கர் மீன்ஸ் செய்யறது என்ன செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாரு பாப்பானே ஜவாப் தியா அப்பா என்ன பண்றாரு ஜவாப் மீன்ஸ் ஆன்சர் கொடுக்குறாரு தியா மீன்ஸ் கிவ் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறா அப்படின்னா மே குத்தா பண்ணா சிக் ரஹா ஹூம் மை மீன்ஸ் நானு குத்தா மீன்ஸ் டாகா பண்ணா மீன்ஸ் நாயா ஆகிறதுக்கு சிக் மீன்ஸ் லேர்ன் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்றாரு நம்மளுடைய அப்பா तब फौजी ने पूछा फौजी मीन्स அந்த மிலிட்டரி மேன் பூச்சா மீன்ஸ் ஆஸ்க் கேக்குறாரு திரும்ப என்ன கேக்குறாரு அப்படின்னா तुम कुत्ता बनना क्यों चाहते हो तुम மீன்ஸ் யூ நீனு குத்தா மீன்ஸ் டாக் பண்ணா நாயா ஆகுறதுக்கு கியோ மீன்ஸ் எதனால சாக்தேனா விரும்புற அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாரு பாப்பானே அப்பா வந்து கஹானா சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா क्योंकि मैं काफी दिन तक इंसान बनकर रह चुका है क्योंकि मीन्स बिकॉज ஏன் அப்படின்னா மைனா நானு காஃபி தின் தக் காஃபினா போதுமான அப்படின்னு அளவு ஏன்னா அப்படின்னு அர்த்தம் காஃபி தின் மீன்ஸ் டே போதுமான நாள் வரைக்கும் இன்சான் மீன்ஸ் ஹியூமன் மனுஷங்கன்னு அர்த்தம் இன்சான் பன்கர் அதாவது மனுஷங்களா இருந்து ரகு சுக்காஹைனா வாழ்ந்து சுக்கா மீன்ஸ் பினிஷ்டு அர்த்தம் ரகு சுக்காவினா வாழ்ந்து முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்சர் நே கஹா அப்சர் என்ன சொல்றாரு ஆபீசர் என்ன சொல்றாரு बात तो सही है पर क्या तुम जानते भी हो कि इंसान किसे कहते हैं बात तो सही है बात மீன்ஸ் நீ சொல்ற அந்த வார்த்தைகள் வந்து சஹி மீன்ஸ் கரெக்ட் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் பர் கியா மீன்ஸ் வாட் तुम மீன்ஸ் என்ன நீனு जानते भी हो जानते मीन्स नो என்ன உனக்கு தெரியுமா कि इंसान किसे कहते हैं इंसाना ஹியூமன் கிசேனா ஏன் வந்து ககுத்தேஹை சொல்றாங்க ஏன் வந்து இன்சான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாரு பாப்பானே பூச்சா மீன்ஸ் ஆஸ்க் பாப்பா திரும்ப கேக்குறாரு அவருக்கு தெரியாது இல்லையா திரும்ப கொஸ்டின் பண்றாரு முஜே தோ நஹி பத்தா முஜே மீன்ஸ் எனக்கு தோ நஹி பத்தா எனக்கு தெரியாது ஆப் ஈ பத்தா தீஜியே ஆப்னா நீங்களே என்ன பண்ணுங்க பத்தா தீஜியே மீன்ஸ் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு अफसर ने कहा इसके बारे में तुम अपने आप सोचो
अफसर ने कहा ஆபீசர் வந்து கஹான்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா इसके बारे में ना இத பற்றி அப்படின்னு அர்த்தம். இத பத்தி तुम अपने आप सोचो. तुमना யூ अपने आप अपने அப்படின்னா உனக்குள்ளே அப்படின்னு அர்த்தம். உனக்கு நீயே सोचो மீன்ஸ் திங்க், நீயே திங்க் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அஃப்சர் வஹா சே சலா கயா. அஃப்சர் அந்த ஆபீசர் என்ன பண்றாரு, வஹா சே அப்படின்னா அங்கிருந்து அப்படின்னு அர்த்தம். அங்கிருந்து சலா கயானா போயிடுறாரு. வகு ந தோ ஹன்ஸ் அவுர் ந முஸ்குராயா. வகு நாத்தோனா நா இஸ் த நெகட்டிவ் வேர்டு. அவர் பண்ணலையா, என்ன பண்ணல அப்படின்னா ஹன்ஸ்னா சிரிக்கவும் இல்ல, அவர் சிரிக்கவும் இல்ல. அவர் ந முஷ்குராயா மீன்ஸ் ஸ்மைல், சின்னதா கூட ஸ்மைல் பண்ணவுமே அவரு இல்ல. நான் வந்துச்சுல, சோ இல்ல அப்படின்னு அர்த்தம். பாப்பா சோச்னே லகே. பாப்பா மீன்ஸ் அப்பா. சோச்னே மீன்ஸ் திங்க் பண்றாரு, யோசிச்சு பாக்குறாரு. வகு சோச்தே ஹி ரகே. சோச்தே மீன்ஸ் திங்க் பண்ணிட்டே தான் இருக்காரு. ரகே வந்திருக்குல்ல, சோ திங்க் பண்ணிட்டே தான் இருக்கிறாரு. अफसर ने उनके कोई अफसर मीन्स ஆபீசர், उनके कोई மீன்ஸ் எனி, எந்த விதமான பாத் பி நகி சமஜாயி தி. பாத் மீன்ஸ் அந்த விஷயங்களை, எந்த விஷயத்தையுமே நகி சமஜாயினா புரிய வைக்கிறது. நகி சமஜாயினா புரிய வைக்க எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்ல. பர் அச்சானக் ஹி யக் பாத் பாப்பா கே சமஜ் மே ஆ கயி. பர் மீன்ஸ் பட் ஆனா, அச்சானக்னா சடனா உடனே திடீர்னு, யக் பாத் அந்த விஷயம், பாப்பாக்கு அப்பாவுக்கு, சமஜ்மே ஆகி சமஜ்னா புரியுது, புரிய வந்துருச்சு. சமஜ்மே ஆகைனா புரிய வந்துருது. कि वग रोज रोज उनका इरादा नहीं बदल सकते. वग रोज மீன்ஸ் டெய்லி, ஒவ்வொரு நாளுமே. அப்படின்னா இராதா மீன்ஸ் டார்கெட், அவங்களுடைய அந்த நோக்கத்தை. அப்படின்னா இராதா தன்னுடைய நோக்கத்தை. நகி பதல் சக்தே, பதல் மீன்ஸ் சேஞ்ச், மாத்துறது. நகி பதல் சக்தேனா மாத்த கூடாது அப்படிங்க. நகி வந்துச்சுல நெகட்டிவ் வேர்டு, சோ மாத்த கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. अगली बार जब उनसे यही सवाल पूछा गया तो उनके ऑफिसर की याद आ गई. अगली बार மீன்ஸ் அடுத்த தடவை, நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு அர்த்தம். ஜப் உன்சே மீன்ஸ் அவர்கிட்ட, யகி சவால் மீன்ஸ் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பூச்சா மீன்ஸ் கேட்கப்பட்டுச்சு அப்படின்னா, தோ உன்கேனா அவருக்கு, அப்சர் கி யாத், அப்சர் அந்த ஆபீசருடைய யாத்னா ஞாபகம் அர்த்தம். அவருடைய ஞாபகம் தான் அந்த ஞாபகம் மட்டும்தான் அவருக்கு வந்தது. அவர் உன்ஹோனே அப்படின்னா அவர் அந்த பாப்பா, நம்மளோட அப்பா என்ன சொல்றாரு, கஹானா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மை இன்சான் பண்ணா சாக்தாகும். மை மீன்ஸ் நானு, இன்சானா ஹியூமன், மனிதனா, பண்ணா சாக்தாகும் மனுஷனா ஆகுறதுக்கு விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாரு. இஸ் பார் கோயி பி நகி ஹன்சா. இஸ்பார்னா இந்த முறை, இந்த தடவை. கோயினா எனி ஒன், யாருமே கூட. நகி ஹன்சா மீன்ஸ் சிரிக்க. நகி ஹன்சானா சிரிக்கவே இல்ல. அவர் பாப்பா சமஜ் கயே. பாப்பா மீன்ஸ் அப்பா. சமஜ் மீன்ஸ் புரியுது, அவங்களுக்கு புரிஞ்சிருது, அப்பாவுக்கு புரிஞ்சிருது. கி யகி சபுசே அச்சா ஜவாப் ஹை. யகினா இதுதான். சபுசே மீன்ஸ் ஃப்ரம் ஆல், எல்லாத்தையும் விட. அச்சா மீன்ஸ் நல்ல, ஜவாப் மீன்ஸ் ஆன்சர், நல்ல பதில் இதுதான் அப்படிங்கறத அப்பாவுக்கு புரிஞ்சிருது. ஆஜ் பி வக் யகி சமஜ்தே ஹை. ஆஜ் பி மீன்ஸ் இன்னைக்கும் கூட. வக் யகி சமஜ்தே ஹை, இன்னைக்கும் கூட அவர் அதை தான் புரிஞ்சுக்கிறாரு. பகலி பாத் தோ யகி ஹை. பகலினா ஃபர்ஸ்ட், முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா, யகி ஹை இதுதான் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஹமே அச்சா இன்சான் பண்ணா சாகியே. ஹமேனா நாம, அச்சா மீன்ஸ் நல்ல, இன்சானா ஹியூமன், நல்ல மனிதனா, பண்ணா சாகிய ஆகணும். அதுதான் நமக்கு முதன்மையான விஷயம், இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நாமளும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இந்த லெசனுடைய மாறல். இதை எழுதுனது அலெக்சாண்ட்ரா ரஸ்கின் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் தான். அலெக்சாண்டர் ரஸ்கின்ங்கிற ஒரு ஆத்தர் தான் இந்த லெசனை எழுதியிருக்கிறாங்க. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, நிறைகளும் சேனல் பிடிச்சிருந்தாலும் சரி, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.